நானோ பிரில்லியன்ட் அகாடமி திருச்சியின் நீட் JEE ரிப்பீட்டர்ஸ் புரோகிராமில் சேருங்கள். உங்கள் ஒரு வருட தியாகம் உங்கள் குடும்பத்தின் தலைமுறை மாற்றம். இன்று நாடு தழுவிய போராட்டத்திற்கு காக்ரோச் கட்சி அழைப்பு விடுத்திருக்கிறது. இந்த நிலையில நீட் விவகாரம் குறித்து மத்திய அமைச்சரவையில் இன்று முக்கிய தீர்மானமும் எடுக்கப்பட இருக்கிறது. மேலும் தகவலை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ்குமார், வணக்கம். இது குறித்தான முழு தகவலையும் சொல்லுங்க. நீட் வினாத்தாள் கசிவு விவகாரம் நாடு முழுக்க பூதாகரமாக வெடித்து வரக்கூடிய சூழ்நிலையில் இந்த விவகாரத்தில் நேற்று முதல் தற்போது வரை பல நிகழ்வுகள் நடைபெற்றிருக்கின்றன. குறிப்பாக மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய வலியுறுத்தியும் நீட் வினாத்தாள் முறைகேட்டை கண்டித்தும் கடந்த 26 நாட்களாக காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த கல்வியாளரும் சுற்றுச்சூழல் ஆர்வலருமான சோனம் வாங்சுக் அவர்கள் இன்று காலை தன்னுடைய உண்ணாவிரத போராட்டத்தை முடித்துக் கொண்டார். மத்திய அமைச்சர்கள் JP நட்டா, ஜிதேந்திர சிங் ஆகியோர் முன்னிலையில் அவர்கள் வழங்கிய பழச்சாற்றை அருந்தி தன்னுடைய 26 நாள் உண்ணாவிரதத்தை முடித்துக் கொண்டிருக்கிறார். இது தவிர மாணவர்களும் தங்களுடைய போராட்டத்தை கைவிடுமாறு வேண்டுகோள் ஒன்றை விடுத்திருக்கிறார். குறிப்பாக மத்திய அரசு சில உத்தரவாதங்களை அளித்திருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். நீட் விவகாரம் குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதம் நடத்தப்படும் என மத்திய அரசு உறுதியளித்திருப்பதாகவும் கல்வித்துறையில் சீர்திருத்தம் கொண்டு வரப்படும் எனவும் மத்திய அரசு உறுதியளித்திருக்கிறது. இதே தவிர அமைதியான வழியில் போராடிய மாணவர்கள் யார் மீதும் எந்த விதமான வழக்கு பதிவோ நடவடிக்கையும் எடுக்கப்படாது என மத்திய அரசு உறுதியளித்திருப்பதாகவும் வினாத்தாள் கசிவால் உயிரிழந்தோரின் குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்கப்படும் எனவும் மத்திய அரசு உறுதியளித்திருக்கிறது என்று சோனம் வாங்சுக் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். ஆனால் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா குறித்து எந்த விதமான உத்தரவாதத்தையும் வழங்கவில்லை என்று சோனம் வாங்சுக் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். சோனம் வாங்சுக் அவர்கள் தன்னுடைய உண்ணாவிரதத்தை முடித்துக் கொண்டிருந்தாலும் காக்ரோச் ஜனதா கட்சி திட்டமிட்டபடி தங்களுடைய போராட்டம் தொடரும் என அறிவித்திருக்கிறது. அதாவது தங்களுடைய கோரிக்கை என்பது கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய வேண்டும். ஒருவேளை அவர் தன்னுடைய ராஜினாமா செய்யவில்லை என்றால் பிரதமர் மோடியும் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று கோரக்கூடிய நிலைமைக்கு நாங்கள் செல்லக்கூடும் என்று காக்ரோச் ஜனதா கட்சியினுடைய நிறுவனர் அபிஜித் தீப்கே தெரிவித்திருக்கிறார். எனவே தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்யும் வரை ஜந்தர் மந்தர் பகுதியிலே தங்களுடைய போராட்டம் தொடரும் என்று அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். இது தவிர இன்றைய தினம் நாடு தழுவிய ஒரு போராட்டத்திற்கும் அவர்கள் அழைப்பு விடுத்திருக்கிறார்கள். எப்படி ஜூலை 20ஆம் தேதி நாடாளுமன்றத்தை நோக்கிய பேரணிக்கு அழைப்பு விடுக்கப்பட்டதோ அதே போல இன்றைய தினம் நாடு தழுவிய அமைதி வழி போராட்டத்தில் ஈடுபடுமாறு மாணவர்கள் மற்றும் மாணவர் அமைப்பினருக்கு காக்ரோச் ஜனதா கட்சி கோரிக்கை விடுத்திருக்கிறது. ஏனென்றால் கடந்த சில நாட்களாக இந்த போராட்டம் என்பது டெல்லி ஜந்தர் மந்தர் பகுதியில் மட்டுமல்லாது இந்தியாவினுடைய பல்வேறு நகரங்களுக்கும் பரவி இருக்கிறது. இதனை கருத்தில் கொண்டுதான் ஒன் சிட்டி ஒன் டிமாண்ட் என்ற அந்த கோரிக்கையை வலியுறுத்தி நாடு தழுவிய போராட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு புறம் இருக்க, இன்றைய தினம் பிரதமர் மோடியின் தலைமையில் மத்திய அமைச்சரவை கூட்டம் நடைபெற இருக்கிறது. இன்றைய அமைச்சரவை கூட்டத்தில் இந்த வினாத்தாள் கசிவுகளுக்கு எதிராக மிக கடுமையான நடவடிக்கைகள் எடுப்பது தொடர்பான முக்கிய முடிவு எடுக்கப்பட்டு அதற்கு ஒப்புதல் அளிக்கப்பட இருக்கிறது. நேற்று நள்ளிரவில் பிரதமர் மோடி திடீரென்று வீடியோ ஒன்றை வெளியிட்டு இந்த வினாத்தாள் கசிவுகள் என்பது சாதாரண விஷயம் அல்ல, அது மிக தீவிர விவகாரம் என குறிப்பிட்டிருக்கக்கூடிய பிரதமர் மோடி இன்றைய தினம் அமைச்சரவை கூட்டத்தில் மிக முக்கியமான முடிவுகள் வர இருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார். அந்த முக்கியமான முடிவுகளில் நிச்சயமாக பிரதமர் மோடி நேற்று அறிவித்தது போல விரைவு நீதிமன்றங்கள் அமைப்பது குறித்த முடிவு எடுக்கும். இது தவிர இந்த வினாத்தாள் கசிவுகளை கட்டுப்படுத்துவது, அப்படி ஒருவேளை வினாத்தாள் கசிவு ஏற்பட்டால் சம்பந்தப்பட்டவர்களுக்கு மிக கடுமையான தண்டனை வழங்க வகை செய்யக்கூடிய ஒரு மசோதா ஒன்றுக்கும் அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் வழங்கப்பட இருக்கிறது. அந்த மசோதா வரும் திங்களன்று நாடாளுமன்ற கூட்டத்தொடர் கூடும் போன்று நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் தாக்கல் செய்யப்பட்டு நிறைவேற்றுவதற்கு திட்டங்கள் இடப்பட்டிருக்கிறது. அந்த மசோதாவில் என்னென்ன கடுமையான நடவடிக்கைகள் என்பது குறித்த விவரங்கள் நமக்கு இதுவரை தெரியாகவில்லை. இருப்பினும் சில கடுமையான தண்டனைகள் வழங்க வகை செய்யும் வகையிலான ஒரு அம்சம் அந்த மசோதாவில் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது தவிர டெல்லி ஜந்தர் மந்தர் பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் கடந்த 2 நாட்களாக இணைய சேவை துண்டிக்கப்பட்டிருக்கிறது. ஜந்தர் மந்தர் அதனை சுற்றி இருக்கக்கூடிய 1.5 கிலோமீட்டர் தூரத்திற்கு இணைய சேவை துண்டிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. அது தற்போது வரை நடைமுறையில் இருக்கிறது. இது தவிர டெல்லி ஜந்தர் மந்தர் அதனை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள், நாடாளுமன்றம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லக்கூடிய 17 மெட்ரோ நிலையங்கள் இன்று 3வது நாளாக இன்றைக்கும் மூடப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். நானோ பிரில்லியன்ட் அகாடமி திருச்சியின் நீட் JEE ரிப்பீட்டர்ஸ் புரோகிராமில் சேருங்கள். உங்கள் ஒரு வருட தியாகம் உங்கள் குடும்பத்தின் தலைமுறை மாற்றம்.